உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீ சந்திரபிரபு ஜெயின் காலேஜ் மாணவிகளுக்கு பெண்கள் பயண பாதுகாப்பு குழு சார்பாக கொருக்குப்பேட்டை இருப்பு பாதை காவல் ஆய்வாளர் சசிகலா அவர்கள் மற்றும் கும்மிடிப்பூண்டி ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரி பூமிநாதன், இருப்பு பாதை காவல் துணை ஆய்வாளர் கங்காதரன் ஆகியோர் இணைந்து மாணவிகளுக்கு ரயில் பயணத்தின் போது ரயில் படிகளில் பயணம் செய்யக்கூடாது, கஞ்சா போன்ற போதை பழக்கத்தில் ஈடுபடக்கூடாது, 194 விழிப்புணர்வு, பாலியல் வன்கொடுமை மற்றும் ஆன்லைன் பொழுதுபோக்கு விளையாட்டு, முன்பின் தெரியாதவர்கள் உண்ணும் பொருட்கள் எதுவும் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது என்றும், தண்டவாளங்களை கடக்கக்கூடாது என்றும், ஜன்னல் ஓரங்களில் செல்போனை பேசிக்கொண்டு செல்லக்கூடாது என்பது பற்றியும், குழந்தைகளுக்கான உதவி எண் 1098 என்பதும், ரயில்வே காவல் உதவி எண் 1512 என்றும், ரயில்வே பாதுகாப்பு படை உதவியின் எண் 182 139, பாதுகாப்பு எண் சைபர் மற்றும் காவலர் உதவி ஆப் பற்றி விவரமாக மாணவிகளுக்கு கூறப்பட்டது. என்னோட பேர் சசிகலா. நான் கொருக்குப்பேட்டை ரயில்வே இன்ஸ்பெக்டர். எங்களோட ஏரியா கொருக்குப்பேட்டை டு ஆரம்பாக்கம். இந்த ரூட்டில் அதிகமாக ட்ரெஸ் பாஸும் ஸ்நாச்சிங்கும் ப்ளஸ் ஃபுட்டும் ஒரு பிரிட்ஜும், அப்புறம் இப்போ புதுசாக நாங்கள் ரயில்வே பயணிகளுக்கான பாதுகாப்பு குழு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது காமனாக இருக்கிற நம்ம ஜிஆர்பியோட கண்ட்ரோல் நம்பர் 1512, ஆர்பிஎஃபோட நம்பர் ரயில் மத கம்ப்ளைண்ட் 139. இந்த நம்பருக்கு எந்த ரூட்ல இருந்தாலும், ஜெய்ப்பூரா இருந்தாலும் சரி, ஆந்திரா பார்டர் இருந்தாலும், எங்க பேசஞ்சருக்கு எனி கம்ப்ளைண்ட், இந்த கம்ப்ளைண்ட் அவங்களோட வாட்ஸ்அப் மூலியமா இமிடியேட்டா ரிஜிஸ்டர் பண்ணினா ஆர்பிஎஃப் கண்ட்ரோலுக்கு தகவல் சொல்லி, ஜிஆர்பி கண்ட்ரோலுக்கு இமிடியேட்டா தகவல் சொல்லி உடனே நாங்க அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன், பெரம்பூரோ, ஆவடியோ, கொருக்குப்பேட்டையோ, ஜூலூர்பேட்டையோ, எந்த ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் கம்ப்ளைண்ட் என்ன புகார் கொடுத்திருக்காங்களோ உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த எஃப்ஐஆர் வாங்கி உடனே அக்யூஸ்ட் பிடிக்கிறதும், செயின் சார்ஜிங்கோ இல்ல கிரைம் அகேன்ஸ்ட் விமனோ, ரேப் கேஸோ, பாலியல் வன்கொடுமையோ, மற்ற எல்லா வழக்குகளுமே இந்த 139 மூலியமா நிறைய கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணி டிஸ்போசலா இமிடியேட்டா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நாளைக்கு உமன்ஸ் டேனால, முக்கியமா உமன்ஸ் டே இருக்கிறதுனாலும் பிளஸ் இந்த காலேஜ்ல 2-3 தடவை கூப்பிட்டதுனாலையும் இங்க அவேர்னஸ் கொடுத்து அவங்களுக்கு இந்த ரயில் மத கம்ப்ளைண்ட பத்தியும் பிளஸ் 1512 பத்தியும் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கிறதுக்காக இந்த காலேஜ்ல ஆர்பிஎஃப் அண்ட் ஜிஆர்பியும் பிளஸ் பிரின்சிபால் அவர்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. அதனைத் தொடர்ந்து மாணவிகள் காவல் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்தனர். என் பேர் வரலட்சுமி. நான் செகண்ட் இயர் பிகாம் ஜெனரல் படிக்கிறேன், சந்திரபிரபு ஸ்ரீ ஜெயின் காலேஜ் மீஞ்சூர்ல. இப்போ உமன்ஸ் அவேர்னஸ்க்காக வந்திருக்காங்க கும்மிடிப்பூண்டில இருந்து. லேடி ஸ்டாஃப், அதாவது லேடி போலீஸ் சொன்னாங்க, சசிகலா மேம். அவங்க சொன்னதே எங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த சைல்டு ஹெல்ப் லைன் நம்பரு, அதுக்கப்புறம் இந்த 13 ரயில்வே லைன் நம்பரு அதெல்லாம் சொன்னாங்க. 1512 இந்த ஜிஆர்பி ஹெல்ப் லைன் எல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்க சொன்னதுனால தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் தினிஷா. நான் செகண்ட் பிகாம் ஏஎஸ் படிக்கிறேன். இந்த சந்திரபிரபு ஜெயின் காலேஜ்ல எங்களுக்கு இன்னைக்கு ஸ்டூடெண்ட்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடந்தது. சசிகலா மேம் நல்லா எடுத்தாங்க, நல்லா புரிஞ்சது. 139 ரயில்வேக்கான உதவி நம்பர். அது எங்க இருந்தாலும் நம்மளுக்கு உதவி செய்யும். ஆனா 1512 பெண்களுக்காகவே தனியா கிரியேட் பண்ண ஒரு குழு. அந்த குழுனால நமக்கு நிறைய யூசஸ் இருக்கு. அதை பத்தி எங்களுக்கு தெரியாது, சொன்னதுனால எங்களுக்கு தெரியும். அதை பத்தி இந்த ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. அதுல நம்ம போன் பண்ணலாம், அப்படின்னா மெசேஜ் மூலியமா கூட கம்ப்ளைண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த 139 அந்த நம்பருக்கு கால் பண்றது எனக்கு இதெல்லாம் தெரியும். இன்னைக்குதான் நான் நீங்க சொல்லும் போதுதான் தெரியுது. ஆனா என்கிட்ட காவலர் ஆப் இருக்கு. அதை நான் ரொம்ப நாளா நான் வச்சிருக்கேன். அது அப்பவே ஸ்கூல் டைம்ல எனக்கு சொன்னாங்க. ஆனா இப்போ இந்த நம்பர்லாம் நிறைய ஷேர் பண்ணாங்க. அப்புறம் மேம் ஷேர் பண்ணாங்க, நிறைய நம்பர்ஸ் இது பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ நான் காவல்துறை நான் ரொம்ப தேங்க் பண்றேன். நான் பர்சனலா தேங்க் பண்றேன். எப்படின்னா, போன வீக் நானும் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு எங்க ஹஸ்பண்டோட நான் படத்துக்கு போயிருந்தேன், மூவி போயிருந்தேன். அப்ப ஒரு 1 மணி நைட் ஷோ 1 மணிக்கு வரும். அந்த அனுப்பம்பட்டு, அதாவது மீஞ்சூருக்கும் பொன்னேரிக்கு நடுவுல ஒரு 4 பேர், 4 காவல்துறை இருக்காங்க. அப்ப அவங்க நின்று பேசுறாங்க. இந்த மாதிரி அவங்க சொன்னது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த டைம் வரீங்க, உங்க சேஃப்டிக்காக தான் நான் நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு பர்சனலா எனக்கு டச்சிங்கா இருந்தது. இப்போ ரொம்ப நாளா நான் பாத்துட்டு இருக்கேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளவு ரவுண்ட்ஸ் இல்ல, நான் பார்த்தது இல்லை. ஆனா இப்ப போலீஸ் நிறைய ரவுண்ட்ஸ் போறாங்க வராங்க. இப்போ நல்லா டெவலப் ஆயிடுச்சு. எங்குமே போலீஸ் இருக்காங்க. எப்பவுமே நைட் டைம்ல எங்க ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் வராரு, விசாரிச்சுட்டு தான் அனுப்புறாங்க. இந்த டைமுக்கு எங்க இருந்து வர ஐடி காமிச்சிட்டு தான் அனுப்புறாங்க. அதெல்லாம் நான் பர்சனலா எனக்கு தெரியும். அதனால போலீஸ்க்கு நான் தேங்க்ஸ் பண்றேன்.